மாமியாரை சர்ப்ரைஸ் பண்ண கிளம்பிட்டோம். அவங்களோட பர்த்டே நாளைக்கு, நாங்கள் வரதே அவங்களுக்கு தெரியாது. லியோ பாய். அதனால் நாளைக்கு போய் நம்ம அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். என்ன கிஃப்ட்டுன்னு நாளைக்கு நைட்டு 11:15 பஸ்ஸு, காலையில் 6 மணிக்கு சென்னைக்கு. எனக்கு ட்ராப் பண்ணிட்டு தாருமாமா கிளம்புறாங்க. நான் என் பொண்டாட்டியோட இருக்கேன். பஸ் ஏற போகிறோம். போர்டிங் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. வெறியில் இருக்கேன், அதனால் விளாக் எடுக்கிறேன். நீ நடந்து போய்கிட்டு இருக்கா இருக்கு. ஒரு சம்பவம் உறுதியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் மாமியாருக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் நாங்கள் தனியாக வந்ததே இல்லை. அதாவது மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மாதம் கிட்ட ஆக போகுது. இது வரைக்கும் நானும் மோனியும் தனியாக வந்ததே கிடையாது. இப்போ தான் வரோம். நாங்கள் வரோன்றது டிசம்பரில் வரோன்னு இருந்தோம். பட் ஆனால் இப்போது நவம்பர்லேயே வந்துட்டோம். என் மாமியார் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஸ்டெப்ஸில் இப்போ தான் ஏற போகிறான். ஒரு சம்பவம் இருக்குது. என் மாமியாருக்கு இன்னைக்கு லீவு. அவங்க தூங்கிடுவாங்க எப்படியும். இப்போ ஆக்சுவலாக என் மாமியாருக்கு வீக் ஆஃபு. ஸோ கண்டிப்பாக தூங்கி தான் இருப்பாங்க. இது செகண்ட் போகும். தூங்கிட்டு இருக்க எழுப்ப போகிறோம். அது 3 எப்படி சொல்ல சொன்னேன்னா, போனால் எனக்கு அந்த வீட்டில் இருக்குதே பிடிக்கணுமா, நான் ஓடி வந்துட்டேன் வான்னு சொல்லி இருக்கு. ஆனால் இதை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாள். அது வீட்டில் வந்துட்டோம். தெரியலே வீடு. ஒரு வழியாக என் மாமியாரை மீட் பண்ணிட்டோம். ஆனால் மோனியா மட்டும்தான் அப்போதைக்கு விஷ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் விஷ் பண்ணல. ஒன்றும் கிஃப்டே ரிவீல் பண்ணல. அப்போ ரிவீல் பண்ணுறேன் ஆரம்பம். மாமியார் சார்ஜர் எங்கடி வச்சேன்? என் மாமியாருக்கு சாரி. மருமகன் சேர்ந்து கொடுக்கறது. கிஃப்ட் கொடுத்ததுனால என் மாமியா இன்னைக்கு ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.
ஸோ இப்போ தான் கிளம்பிட்டு வரோங்க. எங்கே ட்ரீட்டு போகிறோம், எங்கே ட்ரீட்டு வைக்கிறாங்கன்றத பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இது பேர் ஃப்ளேவர்ஸ். ஆனால் நான் ஒரு வாட்டி கூட போய் சாப்பிட்டதே இல்லை. ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டு பிகாஸ் பஃபே இருந்துச்சு. நான் ஒரு ஆர்டினரி ரெஸ்டாரண்ட் தான் நினச்சேன், பட் ஃபுல் பஃபே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு வி ஸ்டார்டட் வித் சாலட். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் சாலட், அப்புறமா சிக்கன் சாலட்லேயே வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. க்ரீக் சாலட், மேயோ சாலட், அப்புறமா வந்துட்டு ஏஷியன் எக் நூடுல் சாலட்னு. அதான் என்னோட ஃபேவரட். ஸோ சாலடை வச்சு நாங்கள் பிளேட் ஃபுல்லாக நிறுத்திட்டோம் பிகாஸ் அதுவே ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அடுத்த ஐட்டம்லாம் கம்மி கம்மியாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மெயின் டிஷ் போனோம். மெயின் டிஷ்ஷே வந்துட்டு கோஸ் தம் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இதை நான் வந்துட்டு 10/10 சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிகாஸ் இது வந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி 10/10. அப்புறமா வந்துட்டு சைட் டிஷ் ஸ்டார்டர்ஸ் நிறைய இருந்துச்சு. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்துட்டு சிக்கன் ரோஸ்ட், அப்புறமா வந்துட்டு ஃபிஷ் காலியா சம்திங், அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரியல எனக்கு. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஸ்டார்டர்ஸ். இதில் வந்து சிக்கன் சுக்கா இருந்துச்சு. ஸோ கூட நாங்கள் சைட் டிஷ் மின்ட் சட்னி ரைத்தெல்லாம் வச்சுட்டு அடுத்து ஃப்ரூட்ஸோடு எண்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டை. என் ஒய்ஃப் ஒரு வழியாக பிளேட்டெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணாலும் நம்ம சும்மா இருப்போமா? அங்கே இருந்த ஆம்பியன்ஸுக்கு வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல என்னால். ஃபுல்லாக உலாகு தான். ஒரு வழியாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பிளேட்டில் வந்துட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும், லைக் பேலன்ஸ்டு மீல் மாதிரி, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அப்புறமா ஃபைபர். ஐ திங்க் ஐ அச்சீவ்ட் மை மிஷன். நல்லா இருக்கா வீடியோ? செம்மையாக இருக்குது ஃப்ளேவர்ஸில், வேறு மாதிரி. கண்டிப்பாக வரலாம், ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஒரு வழியாக ரவுண்ட் 2 முடிச்சுட்டு ரவுண்ட் 3, அதாவது டெசர்ட்ஸ்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நான் வந்து ஸ்வீட் டூத் பர்சனே கிடையாது, பட் இங்கே இருக்கிற டெசர்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பிளாக் கரண்ட் மூஸ், ஒயிட் சாக்லேட் மூஸ் அண்ட் சாக்லேட் பேஸ்ட்ரி, அப்புறமா இந்த பேக்கரியில் பண்ண ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, லைக் இந்த காஜு கட்லி, அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. லைக் இந்த பாலில் பண்ணுற ஸ்வீட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா கேட்டகரியிலேருந்து நாங்கள் ஒன்று ஒன்று எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிட்டோம். இந்த பாலில் பண்ண கேசரி வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட்ஸ் பேசிக்கலி பாலாடை கேசரி. ஆனால் எனக்கு பாலாடை சுத்தமாக பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரு சொம்பு ஒரு குண்டால ஊற்றி வச்சுட்டேன். பிளேட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படா டேஸ்டிங் செஷன் வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. என் ஹஸ்பண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம் நான் வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாக்லேட் பேஸ்ட்ரி தான் வந்துட்டு எனக்கு ஹோல் டெசர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிட்ரலி மடோனா ஃப்ரம் ப்ரீமியம் மூமெண்ட்டு. இந்த ஒயிட் சாக்லேட் மூஸும் ஓகே, ஆவரேஜ். என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த டைமில் நான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன தான் இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பாலாடை ஃப்ரீக். பாலில் இருக்கிற பாலாடையே வந்துட்டு அவ்வளோ நேரம் சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். இந்த பாலாடையில் பண்ண ரசகுல்லாலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பாலாடை ஸ்வீட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் லெட்ஸ் சி அவர் என்ன டேஸ்ட் பண்ணுறாருன்ட்டு. ஆஸ் ஐ கெஸ்ட் ஹீ டேஸ்டட் த பாலாடை ஸ்வீட் ஃபர்ஸ்ட். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாலாடை ஸ்வீட் வேறு. ஸோ என் ஹஸ்பண்ட் ரியலி லவ்ட் இட். யூஸ்வலி கப்புள்ஸில் வந்துட்டு ஒய்ஃப் மிச்சம் வச்சதை வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் 2 பேரும் அப்படி கிடையவே கிடையாது. அவர் மிச்சம் வச்சது தான் நான் சாப்பிடுவேன். இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். ஹி ஹாஸ் அ லோ appetite. ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, பட் எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. ஒரு வழியாக நல்ல ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இன்னும் சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்றத பார்த்து. சரி ஒர்த்தா ஒன்று நடந்திருக்கே அப்படின்னு.
எனக்கு இங்கே இருக்கிற ஃபுட்டு எனக்கு ரிலீஃப் பண்ணதை விட என் அம்மா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. பிகாஸ் எப்போ நாங்கள் வெளியே போனாலுமே சாப்பாடு நல்லா இல்லைனா என் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ளேம் பண்ண மாட்டாங்க. அதை செலக்ட் பண்ண என்ன தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் த டே டர்ன்ட் அவுட் ஸோ குட். நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா காலைல சாப்பிட்டு வந்துட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து காலைல சாப்பிடாம வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இங்கே வந்து பஃபே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு வந்ததுனால என்னால் அவ்வளோ ஐட்டம் சாப்பிட முடியல. பஃபேனா ஒரு நாள் கண்டிப்பாக பட்டினியாக இருந்துட்டு தான் வரணும். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ பில்லுக்கு வெயிட்டிங். பில்லும் வந்துருச்சு. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சதை விட கம்மியாக தான் இருந்தது. பிகாஸ் பஃபே பர் ஹெட்டுக்கு வந்து 1050 சம்திங் தான் வந்திருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டதே என் அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியாக சிரிப்பெல்லாம் காமிச்சு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். வித் செல்ஃபி செஷன். ஃப்ளேவர்ஸில் ட்ரீட் முடிஞ்சது. ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பார்க்குறவங்க புதுசாக கல்யாணம் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களும் சரி, மாமியாரையும் கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பொண்டாட்டியும் நம்மளை பார்த்துப்பாங்க. த டே எண்ட்ஸ். இப்போ நாங்கள் திரும்ப கிளம்பி சென்னையிலேருந்து மதுரை கிளம்புறோம். நைட்டு 11:30 பஸ் வந்தாச்சு. மாமியாரை பார்த்தாச்சு, விசிட்டை போட்டாச்சு, சாப்பிட்டு கொடுத்தாச்சு.